சார், வைக்கம் போராட்டம் இது ஒரு முக்கியமான போராட்டம். 1924 வந்து கேரள மாநிலத்தில் வைக்கம்ன்ற இடத்துல தொடங்கப்பட்டது இந்த போராட்டம். இந்த போராட்டம் எதுக்காக? தீண்டாமை ஒழிப்புக்கு, சாதி ஒழிப்புக்கு வைக்கத்தில் பெரியார் வைத்த சிறு நெருப்பு தான் இன்றைக்கு வந்து பற்றி பரவி ஒரு மிகப்பெரிய சமத்துவ தீயாக கொழுந்து விட்டு எறிந்து 100 ஆண்டு காலத்தில் திராவிட இயக்கம் ஆற்றிய பணிகளுக்கெல்லாம் அடிநாதமாக இருந்திருக்கிறது. மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு இயற்கை வந்து இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. என்ன வாய்ப்புன்னா, பெரியார் தொடங்கி வச்ச அந்த போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவில் இவர் முதலமைச்சராக இருக்கிறார். திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி நடக்கிறது. அதிலே போய் கேரளாவில் அங்கேயும் ஒரு முதலமைச்சர், பொது உடைமை பேசுகிற முதலமைச்சர், சமத்துவ கொள்கை ஏற்றுக்கிற முதலமைச்சர், 2 முதலமைச்சருமாக சேர்ந்து தந்தை பெரியாருக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நினைவு சின்னத்தை ஏற்படுத்தி வைக்கம் போராட்டத்தை இன்னமும் மக்கள் மனதிலே பதிவு வைக்கின்ற ஒரு வாய்ப்பை இயற்கை வழங்கியிருக்கிறது என்பது நம்முடைய முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெதர் ஆன் தி கேப்பும்பாங்கல்ல, அவருடைய கிரீடத்திலே மீண்டும் ஒரு முத்து. நூற்றாண்டை கண்டிருக்கின்ற அந்த வைக்கம் போராட்டம், அந்த வெற்றி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, பொதுவாக என்ன கருவை சொல்ல விரும்புகிறது? இல்லை, அதாவது நம்ம ஒரு புதிய தலைமுறைக்கு, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலே, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே கூட அது எதுக்குங்க அந்த இடஒதுக்கீடுலாம், இதை வச்சு தானே ஜாதி கேட்குறாங்க எங்களை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். ஏன்னா அவங்க தாய் தந்தையர்லாம் தாசில்தாராவோ, டெப்டி தாசில்தாராவோ, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராவோ அல்லது அதிகாரியோ இருந்திருக்கிறாங்க, அல்லது குறைந்தபட்சம் ஆசிரியர் இருந்திருக்காங்க, அவங்க படிக்க வச்சுருக்காங்க. அந்த வழி அவங்களுக்கு தெரியல. அப்போது அந்த வழி தெரியாத ஒரு சமூகத்திற்கு இப்படி முன்னோர்கள் வழியில் இருந்தார்கள், இப்படி ஒரு அவமானத்தை, இழிவை சந்தித்தார்கள், அந்த இழிவிலிருந்து அவமானத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் பெரியார், வெளியே கொண்டு வந்தது திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லுவதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது என்றால், அந்த அடையாளத்தில் மிக முக்கியமான அடையாளமாக வைக்கத்தை நாம் பார்க்கிறோம். பார்ப்பது மட்டுமல்ல, இளைஞரிடத்தில், புதிய தலைமுறையிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதற்காகத்தான் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த போராட்டத்தினுடைய வேகம் குறைஞ்சிருந்ததுன்னா இப்போ நாம் அடைந்திருக்கிற வெற்றியை இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு பெற வேண்டிய, அல்லது ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு பெற வேண்டிய நிலைமை வந்திருக்கும். நீங்கள் வைக்கத்தையும் விட்டுருங்க, மறந்துடுங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, மத்திய பிரதேசத்துக்கு போங்க. என்கிட்ட வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொறியாளர் வந்து விமானத்தில் வந்தார். அவர் வந்து பீகாரில் இருக்கார், ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கார். அவர் வந்து ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாதியை சேர்ந்தவர். அவர் என்கிட்ட வந்து எடுத்து ஃபோட்டோ கொடுத்துட்டு சொன்னார், நீங்கள் தான் அங்கே வந்து பார்த்தா தாங்க எனக்கு தெரியுது திராவிட இயக்கத்தோடைய மகிமையை. இன்னும் சிலர் வந்து சில வீடுகளுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீடுகளுக்கு வெள்ளை அடித்துக் கொள்ள முடியாது. இன்னமும் இருக்குது உத்தரப்பிரதேசில். நான் சொல்கிறது போய் செக் பண்ணுங்கள். வெள்ளை அடித்துக் கொள்ளக்கூடாதுங்கிற இருக்குது தமிழ்நாட்டில், முடியுமா? அதனால தான் வைக்கத்தை நம்ம கொண்டாடுறோம். இது வந்து 2 மாநில மக்களுக்கு இடையே மட்டும் இல்லாமல் ஒரு சமூக மக்களுக்காக எதை காட்டும்? இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செல்லும்? இந்த 2 மாநில முதலமைச்சர்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து தென்னகத்திலிருந்து திராவிட தத்துவத்தினுடைய பிதாமகனாக இருக்கிற தந்தை பெரியாருக்கு ஒரு நினைவிடம் அமைத்து, ஒரு நூலகம் அமைத்து, அவர்கள் இருவரும் கொண்டாடுகின்ற விழா என்பது பெரியாருக்கு பெருமை சேர்க்கிற விழா மட்டுமல்ல, பெரியாருடைய தத்துவங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதற்காக கொண்டாடப்பட வேண்டிய விழா மட்டுமல்ல. இந்த விழா வடநாட்டிலே இருக்கின்ற மற்ற சமூக நீதிக்கு மேல் அக்கறை உள்ள தலைவர்களுக்கு ஒரு செய்தி. இதுதான் திராவிட மாடல், இதைத்தான் பெரியார் செய்தார், இதை பெரியார் செய்ததால் தான் இன்றைக்கு தென்னகத்திலே இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்கிறது, இதை வடநாடும் பெற வேண்டும், வடநாட்டுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற செய்தி 2 முதலமைச்சர் மூலமாக செல்லும் என்று நம்புகிறேன். இது ஒரு தொடக்கம், இந்தியாவுக்கான தொடக்கம், தமிழ்நாட்டுக்கான தொடக்கம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே போயிட்டுருக்கு. தமிழ்நாடு, கேரளா இரண்டுமே ஒன்று பொது உடைமை தத்துவம், ஒன்று திராவிட தத்துவம், 2 நெருங்கிய தத்துவம் தான். எனவே 2 முதலமைச்சர்களும் அரசியல் ரீதியாக இல்லை, அலுவல் ரீதியாக, ஆட்சி ரீதியாக தரப்போகிற செய்தி என்பது வடநாட்டுக்கான செய்தி, டெல்லிக்கான செய்தி, வட மாநிலங்களுக்கான செய்தி. ஒரு சமத்துவ சமுதாயத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அம்பேத்கர் வடநாட்டில் பேசினார், அவருக்கு பின்னால் ஒரு இயக்கம் இல்லை. பெரியார் என்ன சொன்னாரோ அதையே ஆங்கிலத்தில், இந்தியில் இன்னும் அதிகமாக ஆதாரத்தோடு எழுதியவர். பெரியார் பட்டறிவோடு பேசினார் என்றால், அம்பேத்கர் அதையே தகுந்த நூல் ஆதாரங்களோடு தேடி 5-6 மொழிகளை கற்று, பாலி மொழி உட்பட கற்று, அதிலே முனைவர் பட்டத்தை எல்லாம் பெற்று, பாலி மொழிக்கு அகராதி எழுதுகிற அளவுக்கு அன்றைக்கு பௌத்தத்தில் அவர் தோய்ந்து வரலாறுகள்லாம் தேடி எடுத்தார். தேடி எடுத்து இந்து மதம் என்றால் என்ன, சாதி என்றால் என்ன என்றெல்லாம் அவர் என்ன தொகுத்தாரோ அதையெல்லாம் பட்டறிவிலேயே தந்தை பெரியார் எழுதினார், பேசினார். என்ன பெரிய வருத்தம்னாக்கா, பெரியாருக்கு பின்னால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை போல அம்பேத்கருக்கு இயக்கம் இல்லாத காரணத்தினால் அந்த தத்துவங்கள் போய் சேர முடியவில்லை. அப்போ ஒரு கட்சி வெறும் தத்துவத்தை மட்டும் சொன்னால் போகாது, அது ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வந்தால் தான் தத்துவத்தை நிறைவேற்ற முடியும், நிலைப்படுத்த முடியும். அப்போது தத்துவங்களை ஆட்சிக்கு வந்தவருக்கு பிறகு நிறைவேற்றிய 2 முதலமைச்சர்கள் அங்கே இருக்காங்க.
அதனால் இந்த 2 தத்துவங்களும் பொது உடைமை தத்துவமாக இருந்தாலும், பொது உடைமை தத்துவம் பெரியாருக்கு ஏற்புடைய தத்துவம் தான். ஒருவேளை கலைஞர் சொன்ன மாதிரி நான் வந்து திராவிட தத்துவம் தெரியாமல் போயிருந்தா, பெரியார் சந்திக்காமல் போயிருந்தா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தான் சொன்னார். அப்போ பகுத்தறிவினுடைய எல்லை பொது உடைமையினர் ஐயா பெரியார். அதனால் 2 தத்துவ முதலமைச்சர்களும் சேர்ந்து இன்றைக்கு உருவாக்கியிருக்கின்ற இந்த வரலாற்று சின்னம் என்பது வெறும் வரலாற்று சின்னம் அல்ல, புதிய வரலாறை படைப்பதற்கான ஒரு உத்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.